வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது. அதிமுக, திமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் இன்று அறிவிப்பு. விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தல். சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. சபரிமலைக்கு பெண்கள் சென்றதை அடுத்து போர்க்களமானது கேரளா. சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பினராயி விஜயன் அறிக்கை அளிக்க ஆளுநர் சதாசிவம் உத்தரவு. சீக்கிய கலவர வழக்கு குறித்த ஆவணங்களை காங்கிரஸ் மூடி மறைத்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ரஃபேல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க மறுப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்டுவது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணை. தமிழகத்தில் அதிமுக, திமுக, அமமுக என அனைத்து முக்கிய கட்சிகளும் இன்று வேட்பாளரை அறிவிக்க உள்ளதை அடுத்து திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் களை கட்டியுள்ளது. கருணாநிதி மறைவால் காலியாக உள்ள திருவாரூர் சட்டசபை தொகுதிக்கு வரும் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, அமமுக ஆகிய 3 கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மூன்று கட்சிகளுமே தங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய விருப்ப மனு விநியோகத்தை ஆரம்பித்துள்ளன. அதிமுகவை பொறுத்தவரையில் திருவாரூர் தொகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முகமது அஷ்ரப், கருணாநிதியை எதிர்த்து கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் உட்பட 52 பேர் விருப்ப மனு கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்மகன் உசேன், பா வளர்மதி, எம்பிக்கள் வேணுகோபால், ஜஸ்டின் செல்வராஜ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள ஆட்சி மன்ற குழு கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருவாரூர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் பெயர் முறைப்படி அறிவிக்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தமளவில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் அவரது பெயரிலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெயரிலும் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். ஸ்டாலினுக்கு திருவாரூரில் களமிறங்க விருப்பமில்லை என்றும் தனக்கு வாய்ப்பு தந்தால் ஏற்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவரது ரசிகர்கள் என்ற பெயரில் சிலர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். அநேகமாக பூண்டி கலைவாணனுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று தெரிகிறது. இந்த நிலையில் திமுக தலைவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் நேர்காணல் நடத்தி வேட்பாளர் குறித்த அறிவிப்பை இன்று மாலை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திருவாரூர் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு தஞ்சாவூரில் இன்று வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்துள்ளார். வருங்கால தமிழக மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக தான் நான் கருதுகிறேன். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பெறுவார். வேட்பாளர் நாளை மதியம் மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறுங்கிறத திரும்ப உங்கள்கிட்ட நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எனவே இன்று 3 முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் பெயரும் அறிவிக்கப்பட உள்ளதால் திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் களை கட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. விளைநிலங்களில் உயர்மின் அழுத்த கோபுரத்தை அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி 13 மாவட்டங்களில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என கடந்த 15 நாட்களாக நடத்தி வந்தனர். இதுவரை 4 முறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அதில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாத காரணத்தால் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு 9 மணியளவில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். காவல்துறை 2 மணி நேரம் விட்டுவிட்டு எங்களை எல்லாம் கைது செய்து மண்டபத்துக்கு கொண்டு செல்வதாக சொன்னார்கள். எத்தனை நாளாலும் எங்களுடைய கோரிக்கை முடிவு வரையில் முதலமைச்சர் அழைத்து நேரடியாக வந்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். உயர்மின் கோபுரம் காட்டுக்குள்ள போகாது, கேபிள் தான் போடும் சொல்லவரில் எத்தனை நாளானாலும் மண்டபத்தில் போராட்டம் நடைபெறும்.
அது கல்யாண மண்டபத்தில் அடைச்சாலும் சரி, இல்ல செயலுக்கே அனுப்பினாலும் இந்த விவசாயிகள் ஓய மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் மகளிரும் இன்னைக்கு கலந்து கொண்டு எங்களுடைய நிலத்தையும் எங்க சொத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு விவசாயிகள் கொண்டு அடைத்தால் இன்னைக்கு அடைக்கலாம். இன்னும் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள நீங்க ஊருக்குள்ள வந்துதான் தீரணும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இந்த தடவை மக்கள் விவசாயிகளை வஞ்சிக்கும் வரையில் நீங்க ஊருக்குள்ள வந்து ஓட்டு வாங்க முடியாது, ஊருக்குள்ள வந்து நிம்மதியாக போக முடியாது. அதை எச்சரிக்கையாக கூட்டு இயக்கத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். இன்று காலை 11 மணிக்கு கோட்டையை முற்றுகையிடப் போவதாக விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கேரளாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு ஆளுநர் சதாசிவம் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவை சேர்ந்த பிந்து, கனகதுர்கா ஆகிய இருவரும் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்ததை அடுத்து அம்மாநிலத்தில் இந்துத்துவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. ஆங்காங்கே வன்முறை சம்பவங்களை அடுத்து கேரளா போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. பந்தளம் பகுதியில் போராட்டக்காரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 21 காவலர்கள் உட்பட 100 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் செய்தியாளர்கள் 10 பேர் காயமடைந்தனர். 35 வீடுகள், அலுவலகங்கள் சேதமடைந்துள்ளன. 100 அரசு பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 3 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கேரள மாநில போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டு பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் மீது வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து கேரளாவில் வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக மாநில காவல்துறையினரால் ஆபரேஷன் புரோக்கன் விண்டோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 628 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட நிலையில் வன்முறையில் ஈடுபட்டதாக 745 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கலவரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ள ஆளுநர் சதாசிவம் அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக இருப்பதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். சீக்கிய கலவர வழக்கில் தொடர்புடையவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கி காங்கிரஸ் அழகு பார்ப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 1984ஆம் ஆண்டு சீக்கியர் கலவர வழக்கு தொடர்பான ஆவணங்கள் காந்தி குடும்பத்தின் உத்தரவின் பேரில் மூடி மறைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதையெல்லாம் தோண்டி எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்தியதாக கூறிய பிரதமர் மோடி அதன் பலனாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சஜன் குமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்தால் குற்றவாளி என தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் சீக்கிய கலவர வழக்கில் தொடர்புடைய வேறு சிலருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கி காங்கிரஸ் கட்சி அழகு பார்ப்பதாகவும் கமல்நாத்தை பிரதமர் மோடி விமர்சித்தார். காங்கிரஸ் அரசியல் காரணத்திற்காகத்தான் பாகிஸ்தானை எச்சரிக்கிறது என்பதை சித்து பாகிஸ்தான் சென்றதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பாபர் மசூதியை ராமர் பிறந்த இடம் என கூறி கரகேசவர்கள் இந்துத்துவ அமைப்புகள் இடித்தன. இதனால் மும்பை உள்பட வட இந்தியா முழுவதும் பயங்கர கலவரம் வெடித்தது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் கடந்த 2010ஆம் ஆண்டு அலகாபாத் நீதிமன்றம் சிக்கலில் இருக்கும் 2.77 ஏக்கர் நிலத்தை நிர்மோகி அகாரா, சன்னி சென்ட்ரல் வக்பு வாரியம் மற்றும் ராம்லல்லா விரஜ்மான் ஆகிய அமைப்புகள் 3ஆக பிரித்துக் கொள்ள தீர்ப்பு அளித்தது. ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 14 முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு இந்த மனுக்களை புதிதாக அமைக்கப்படும் நீதிபதிகளை கொண்ட அமர்வு ஜனவரி மாதம் விசாரிக்கும் என கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி தெரிவித்தது. இந்நிலையில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோருவது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதி SK கவுல் தலைமையிலான அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது.
பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளை தொடர்ந்து புறக்கணித்து வருவதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இது தொடர்பாக முகநூலில் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தி வெகுவாக குறையும் என்று மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சகம் கூறியுள்ளதை அடுத்து விவசாயிகளையும் வேளாண்மை துறையையும் தொடர்ந்து அரசு புறக்கணித்து வருவது அப்பட்டமாக வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளை உரிய முறையில் கவனித்து ஊக்குவிக்காவிட்டால் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சினை ஏற்படும் என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, இந்த விஷயத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பிரதமர் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் விவசாயிகளை பிரதமர் புறக்கணிப்பதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார். இது தவிர ராகுல் காந்தி தனது டுவிட்டரில், ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக பதிலளிக்க மறுத்து வருவதாக விமர்சித்துள்ளார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான கோப்புகளை முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தனது படுக்கை அறையில் பத்திரமாக வைத்திருப்பது ஏன் எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டசபையில் ஆளுநர் பன்வாரிலால் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. 2019ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் சட்டசபையில் ஆளுநர் பன்வாரிலால் ஆற்றிய உரையில் தமிழக அரசின் சாதனை திட்டங்களை பற்றி விளக்கி கூறியதோடு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். இதனையடுத்து சபாநாயகர் தனபா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் 8ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று அவை கூடியதும் உயிரிழந்த தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்காக இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று சட்டசபை கூடியதும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும். அப்பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இதனிடையே கஜா புயல் நிவாரணம், HIV ரத்தம் செலுத்திய விவகாரம், மேகதாது, ஸ்டெர்லைட் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி அவையில் பிரச்சினையை கிளப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் வரும் 7ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை ஒட்டி திருவாரூரை தவிர அனைத்து மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் ஆகிய அடங்கிய பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 1974 கோடி 17 லட்சம் ரூபாய் செலவாகிறது. பொங்கல் பொருட்கள் தொகுப்பிற்கு மட்டும் 257 கோடியே 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை வரும் 7ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து 13ஆம் தேதி வரை பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் குடும்பதாரர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு வழங்கப்படும். நெரிசல் இல்லாமல் வழங்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் தினமும் 300 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எந்தெந்த கார்டுகளுக்கு எந்த நாட்களில் பொங்கல் பொருட்கள் தொகுப்பை பெற்றுக் கொள்வது என்பது குறித்து ரேஷன் கடைகளில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது நல்லது என்று கூறினார். எய்ம்ஸ் அமைக்க அனுமதி வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த கமலஹாசன், கஜா புயல் பாதிப்புகளை நேரில் பார்வையிடாதது குறைதான் என்றும் கூறினார். பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் அறிவிப்பை வரவேற்ற கமலஹாசன், மக்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது நிறைய உள்ளது என்றும் தெரிவித்தார். கேரளாவில் வன்முறைகளுக்கு வலதுசாரிகள் தான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சனையில பாராளுமன்ற அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து போராடினால அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. நல்லது. கலவரம் உருவாக்குறாங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. யார் மூலமா உருவாகுதுன்னு வலதுசாரிகள் வர்றதை வாங்கிப்பா அப்படிங்கிற ஒரு நிலையில பார்த்தா எய்ம்ஸ் நல்லது. கஜா புயலுக்கு வரலைங்கிறது குறைதான். அந்த குறை அப்படியே இருக்கிறது. அதை விட கொடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. 10 மடங்கு கொடுத்தாலும் பத்தாத அளவுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. கஜா புயல்ல இருந்து ஆரம்பிச்சு அதை செய்யட்டும். இது செய்ததற்கு நன்றி.
அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும். நன்றி. அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை என்று விமர்சித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். சென்னை வடபழனியில் மன்சூர் அலிகான் தயாரிப்பில் அவரது மகன் அலிகான் துக்லக் கதாநாயகனாக அறிமுகமாகும் கடமான் பாறை என்ற திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறினார். சபரிமலை விவகாரத்தில் பாஜகவினர் இழிவான அரசியலை செய்து வருவதாக கூறிய அவர், பாகிஸ்தான் பக்கத்து நாடாக இருப்பதால்தான் பாஜக பாலிடிக்ஸ் செய்ய முடிகிறது என்றும் தெரிவித்தார். திமுக பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று சாடிய சீமான், அது ஒரு அரசியல் கட்சி அல்ல, பிரைவேட் கம்பெனி என்றும் விமர்சித்தார். இதிகாச காலங்களில் வரும் நாரதர் செயல்களைப் போல எச் ராஜா நடவடிக்கைகள் இருப்பதாகவும் அவர் கிண்டல் அடித்தார். மேகதாதுக்கு அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்வதற்கு உரிமையை கொடுக்குது அரசு. அதை எதிர்த்து நம்ம பேசுறோம். அது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கருத்து சுதந்திரம். அதை பேசிய உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எங்க இருக்கு பாராளுமன்றத்தில் ஜனநாயகம்? எங்க இருக்கு? இல்லை, இப்போ நீங்க நுட்பமாக பார்க்கணும். கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு போராடிய பெண்களை விட கோயிலுக்குள்ளே போகணும்னு போராடின பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்க. நீங்கள் மக்களுடைய மனநிலையை பார்க்கணும். பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடா இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு பாலிட்டிக்ஸ் எங்கே இருக்கு? அது அரசியல் இயக்கம் இல்லை, கம்பெனி, பிரைவேட் லிமிட்டெடு. அதனால அதை பேசி பயனில்லை. இவங்களை ஒழிக்காம இந்த நாடு விடுதலை அடையாது. இப்போ புராண காலங்களில் நாரதர் வருவார், கட்டை அடிச்சுட்டு அங்கங்கே பேசிட்டு நாராயணா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நாராயணர், ஒரு பெரிய நாராயண சுப்பிரமணிய சாமி, இது ஒரு சின்ன நாராயணன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி டெல்லியில் முதலமைச்சர் நாராயணசுவாமி தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 23ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி தலைமையில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் கொண்ட குழுவினர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை அடுத்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் முதலமைச்சர் நாராயணசுவாமி தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுகவை தவிர காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிக்கும் கல்விக் கொள்கையை ரத்து செய்வதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தாக்கல் செய்தார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்புடன் நிறைவேற்றப்பட்டது. எனினும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நாடாளுமன்ற நிலை குழு ஒப்புதல் அளித்துள்ள இந்த மசோதா மூலம் சரிவர படிக்காத மாணவர்களை அதே வகுப்பில் நிறுத்தி வைப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சட்டத்திருத்த மசோதாவின்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டு இறுதியில் தேர்வு நடத்தப்படும் என்றும் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களில் மீண்டும் ஒரு தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக சென்னையில் பிரபல உணவகங்கள் உட்பட 32 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை வடபழனியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சரவண பவன் சைவ உணவகம், பிரபல அசைவ உணவகமான அஞ்சப்பர், அடையாறு கிராண்ட் ஸ்வீட்ஸ், ஹாட் பிரெட்ஸ் ஆகிய நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் வீடுகள் உட்பட 32 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். வரி ஏய்ப்பு புகார் காரணமாக நடைபெற்ற இந்த சோதனை காலை 7 மணி முதல் விடிய நீடித்தது. பெரும்பாலான இடங்களில் சோதனை நிறைவடைந்துள்ள நிலையில் இன்னும் சில இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. 120 வருமான வரித்துறை அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து இந்த சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்துள்ள வருமான வரித்துறையினர், சோதனை முழுமையாக முடிந்த பின்னரே பறிமுதல் செய்த நகைகள், பணம் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க முடியும் என்று கூறியுள்ளனர். தமிழக அரசு முதலில் ஆவின் பால் விற்பனை பிளாஸ்டிக் கவர்களில் போட்டு விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு நேரடியாக தூக்குவாளியில் பாலை விற்பனை செய்திருக்க வேண்டும் என வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறினார்.
மன்னார்குடியில் நடைபெற்ற மாவட்ட வணிக சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பதிலே எங்களுக்கும் அக்கறை இருக்கிறது. இந்த மண் வளத்தை காக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் அக்கறை இருக்கிறது. அரசு ஏறக்குறை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிளாஸ்டிக் அனுமதிக்கின்ற பொழுது அரசு சோதனை செய்து ஆய்வு செய்தால் அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அனுமதித்த பிறகு இப்பொழுது புதிதாக இதனால் கெடுதல் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆவின் பால் மூலமாக கெடுதல் ஏற்படாதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. ஆவின் பாலுக்கு தடை இல்லை. இன்று பல்வேறு மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு தடை இல்லை. நீதி அரசர்களை பொறுத்தவரையில அவர்கள் நாட்டு நடப்பு தெரியாது. மக்களோடு வாழ்ந்து கொண்டு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தான் நாளை எங்களோடு வாக்கு சேகரிக்க வரப்பட வேண்டும். ஆகவே எந்த முறையா இருந்தாலும் எங்களோடு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை அகற்றினால்தான் முழுமை பெறுமே தவிர எங்களோடு இணக்கம் இல்லாமல் சண்டைக்கோழிகள் போல் அதிகாரிகள் நுழைந்தால் அது முழுமையாக அகற்றப்படாது என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரம் சேரான்கோட்டை கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய ஃபைபர் படகை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேரான்கோட்டை கடல் பகுதியில் இலங்கை சேர்ந்த பிளாஸ்டிக் படகு ஒன்று நின்றுள்ளது. இதை கண்டு அந்த பகுதி மீனவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில உளவு பிரிவு போலீசார் கடல் பகுதிக்கு வந்து சோதனை நடத்தினர். சோதனையில் மீன்பிடி வலை, மண்ணெண்ணெய் கேன் மற்றும் என்ஜின் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே கள்ளிப்பால் குடித்து தற்கொலைக்கு முயன்ற காதல் ஜோடி குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென் முடியனூர் கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் இதே பகுதியை சேர்ந்த கலா என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்த கலா வீட்டின் அருகே இருந்த கள்ளி செடியின் பாலை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை அறிந்த கிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் கள்ளிப்பால் குடித்துள்ளார். மயங்கி விழுந்த காதல் ஜோடியை கிராமத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தண்டாரம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தரங்கம்பாடி அருகே பூட்டிய வீட்டை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளையடித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள காத்தாஞ்சாவடி சேர்ந்தவர் சைபு அலி. இவர் தற்போது காரைக்காலில் உள்ள தனது மகள் வீட்டில் வசித்து வருகிறார். காத்தாஞ்சாவடியில் உள்ள வீட்டில் சைபு அலியின் மகன் முகமது சபி மற்றும் இவரது மகன் முகமது யாசின் ஆகியோர் வசித்து வருகின்றனர். முகமது சபி வேலைக்கு சென்றிருந்த வேளையில் வீட்டின் பின்பக்க பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உள்ளே சென்று பீரோவை உடைத்து நகையை கொள்ளையடித்துள்ளனர். தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்த முகமது சபி 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் உள்ள தொழிற்சாலையில் சிலிண்டர் வெடித்ததில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேற்கு டெல்லியில் உள்ள மோதி நகரில் உள்ள தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்ததில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 2 தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேற்கு டெல்லி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மோனிகா பரத்வாஜ் கூறும்போது, இரவு 9 மணியளவில் தொழிற்சாலையில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என தெரிவித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் அங்கிருந்து 8 நபர்களை மீட்டனர்.